சனி சில சந்தர்ப்பங்களில் உபாயம், ஜீவனமும் சனி தான். மாடு இல்லையா, எருமை மாடு, அதுவும் சனி தான். இப்படியாக நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இரும்பு தொழில், இரும்பு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இரும்பு வந்து சனி தான். அது இரும்பு நல்லது விஷயத்துக்கு நாம் பயன்படுத்தினோம்னா நல்லது, கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தினோம்னா நல்லது. அதே இரும்பு ஒரு அறிவால் நாம் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் இல்லையா? ஆர்டருக்கும் பயன்படுத்தலாம், அல்லது களை எடுக்கவும் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி தான் நாம் எதற்கு செய்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமாக ஒன்று. இன்னொன்று, இந்த சனி அப்படின்னா எனிமீஸ் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. சனினாலே நம்முடைய தாக்கம் எப்படி இருக்கும்? லாபஸ்தானத்தை சனி வர்றதுனால நம்மை சூழ்ந்திருப்பவர்கள், நம்மை உதாசீனப்படுத்துபவர்கள் எல்லாமே தள்ளி போயிடுவார்கள், எல்லாம் வழியே போயிடுவாங்க. நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாகத்தான் இந்த சனி பயிற்சி நமக்கு அமைஞ்சிருக்கிறது. அதுக்கு மட்டுமல்ல, இந்த சில பேருக்கு என்ன ஒரு பெரிய சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. சில பேருக்கு கண் உபாதை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கண் உபாதை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்ஸ்டக்கிள் நிறைய வரலாம். அதே சமயத்தில் கண்ணாடி போடுறதுக்கான தேவைகளும் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். அது எப்படி வேணாலும் வரலாம், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நமக்கு வந்து சில உடல் உபாதைகள் வருவதற்கும், வயசானதுனால சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா என்ன ஒன்று, ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தா ரொம்ப எங்கே இருந்தப்பா, இப்போ பார்த்தா ரொம்ப ஓல்டேஜாக தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சனியனுடைய பயிற்சி அதை கொடுக்கக்கூடியதாக, திடீர்னு நமக்கு என்னமோ ஒரு வயதான தோற்றம் வந்தது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். திடீர்னு நமக்கே என்னமோ தெரியாது, ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். இந்த சோம்பேறித்தனத்துக்கு இடமே கொடுக்காதீங்க. சனி பயிற்சியும் போது சனி நமக்கு வந்ததுன்னா நல்ல விஷயங்களை செய்யுங்கள். அதுவும் இப்போ சனி திசை இருக்கிறவர்கள் நிச்சயமாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணிடுவாங்க, உடற்பயிற்சி செஞ்சு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா சனிக்கு வந்து சும்மா உட்காரக்கூடாது. சனிக்கு பேரே மந்தன்னு தான் பேர். நாம மந்தமாக இருந்துடக்கூடாது. நாம மந்தமாக இருந்தோம்னா சனி நம்மளை ஏறி மேய்ச்சிடுவார். அதனால எதையாவது